இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு சுவையூட்டக்கூடிய என் உடம்புக்கு நான் எந்த மாதிரி சாப்பிடணும். வணக்கம், நான் டயட்டிஷியன் கீர்த்தனா, பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு சுவையூட்டக்கூடிய உப்பை பத்தி பார்க்க போறோம். மருத்துவர்கள் இருதய கோளாறு, சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு உப்பு கம்மியா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை பண்ணுவாங்க. ஆனா சிலர் நான் உப்பு இல்லாம சாப்பிட்டா எனக்கு சீக்கிரம் குணமாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு சுத்தமா உப்பே இல்லாம எடுத்துட்டு தலை சுத்தல், வாந்தி, வயிற்றுப்போக்கு அப்படிங்கிற பிற உடல் உபாதைகளை வர்றவங்களை நாங்க நிறைய பேர் பார்த்திருக்கோம். அதனால மருத்துவர்கள் எவ்வளோ அளவு பரிந்துரை செய்றாங்களோ அந்த அளவு மட்டும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உணவுல, அதுவும் உணவியல் ஆலோசகரோட அறிவுரையின்படி சேர்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம என் உடம்புக்கு நான் எந்த மாதிரி சாப்பிடணும், இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல வந்து எங்களை பாருங்க. கைட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். நன்றி.